ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்துட்டு இன்னைக்கு பார்க்க போறது சுவையான வவ்வால் மீன் வறுவல் எப்படி பண்ண போறோம் அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. 1.5 கிலோ வரைக்குமே வந்துட்டு நம்ம வவ்வால் மீன் வந்துட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். முழுசா வந்து வறுக்க போறது கிடையாது. இதுல 3/4 கேஜி மட்டுமே வந்து நம்ம வறுக்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லெமனை வந்துட்டு 2 கட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய ஜூஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம எடுத்துக்கிறோம், கொட்டை இல்லாம. எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு மிளகாய் தூள், அதற்கப்புறம் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கிறோம். மிளகாய் தூள் உங்களுக்கு வந்துட்டு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ இதோட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு மஞ்சள் தூள், அதற்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இதோட வந்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு ஜீரகத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கிறோம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ வந்துட்டு இதை எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். வந்துட்டு மீனில் அப்ளை பண்ணுற அளவுக்கு ஈரப்பதம் இல்லை அப்படிங்கிறதுனால வந்துட்டு கொஞ்சம் வந்து இது கூட வந்துட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கிறோம். அப்போது டேஸ்ட் வந்துட்டு இன்னும் வந்து சூப்பராக இருக்கும். நமக்கு தண்ணி எதுவுமே வந்து சேர்க்காம நல்லா வந்துட்டு கையிலே வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா மீனில் வந்துட்டு நம்ம கொஞ்சம் ஒன்றொன்னா வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மொத்தமாக போட்டோம் அப்படின்னா அப்ளை பண்ண முடியாது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்துட்டு ஒவ்வொரு பீஸாக எடுத்து நம்ம வந்துட்டு அதை நல்லா வந்து எல்லாத்துலேயுமே வந்து மசாலா படுறது மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எந்த இடத்துலையுமே வந்துட்டு எந்த கேப்பும் இல்லாமல் பெரட்டி போட்டு 2 பக்கமே வந்துட்டு எல்லா இடத்துலையும் மசாலா படுற மாதிரி வந்துட்டு பக்காவாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்துட்டு மசாலா எல்லா பக்கம் படுற மாதிரி அப்ளை பண்ணி ஒரு பிளேட்டில் வந்துட்டு தனித்தனியாக ஒவ்வொரு பீஸையும் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம இப்போ வந்து மசாலா தடவியாச்சு. ஸோ இதை வந்து ஒரு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜ்லேயோ அல்லது வெயிலே வைங்க, மசாலா எல்லாமே வந்துட்டு நல்லா வந்து இறங்கட்டும். 2 மணி நேரம் டைம் வந்து முடிஞ்சிருச்சு. நம்ம வந்து வறுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பாத்திரத்தில் வந்துட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. வந்துட்டு ஃபுல்லாக வந்து வச்சுக்கோங்க, எண்ணெய் வந்துட்டு சீக்கிரமாக காயறதுக்காக. எண்ணெய் காயிற வரைக்குமே வந்துட்டு ஸ்டவ்வை வந்து ஃபுல்லாக வச்சுட்டு காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சிம்மில் வந்து வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்துட்டு கருவேப்பிலை வந்து போடுங்க. அப்போ மீனில் வந்துட்டு அதனுடைய ஸ்மெல்லும் பார்த்தீங்க அப்படின்னா பக்காவாக வந்து இருக்கும். வந்துட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு ஒவ்வொரு மீன் பீஸா வந்து பொரிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஸ்டவ்வை வந்துட்டு சிம்லேயே வச்சுக்கோங்க, அப்பதான் வந்து சாஃப்டா வந்து வெந்து வரும். இப்போ வந்துட்டு நம்ம வந்து 2 பீஸா வந்து பொரிச்சு எடுக்க போறோம். வந்துட்டு நல்லா பெரட்டி போட்டு சூப்பரா வந்து வெந்து வந்தாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம வந்து எடுத்துடலாம், பிளேட்ல வச்சிடலாம் எடுத்து. பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு எந்த விதமான மாவு வந்து சேர்க்காததுனால இது வந்து ட்ரையாக கிடையாது, ரொம்ப வந்துட்டு சாஃப்டாக இருந்துச்சு. டேஸ்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர சூப்பராக இருந்துச்சு. அந்த லெமனோட ஃப்ளேவர், கருவேப்பிலையோட ஃப்ளேவர்னு சொல்லிட்டு சூப்பராக இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்துட்டு ஃப்ரை பண்ணி வறுவல் முடித்த உடனே வந்துட்டு சீக்கிரமாகவே வந்துட்டு பிளேட் காலி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் வந்துட்டு உங்களோட வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி வேறு ஏதாச்சும் மைனஸ் இருந்தாலுமே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது போல் வீடியோஸ்க்கு நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.